ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காய் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்தோம், துதித்தோம், நன்றி செலுத்துகிறோம். அவர் எப்பொழுதும் நம்மளோடு கூட இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார். இப்பொழுதும் இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, எங்குமே இந்த வார்த்தை இவர் ஒருவரை தவிர சொல்லவே இல்லை. இந்த வார்த்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகரை குறித்து, அவர்களை குறித்து மற்றவர்களிடத்தில் சொல்லுவார்கள். நான் இப்படிப்பட்டவன், நான் இந்த காரியத்தை செய்திருக்கிறேன், இதை நான் தான் செய்ய முடியும், என்னால் என்று ஒருவராலும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு கார் கம்பெனி ஓனர் அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கார் போய்கொண்டே இருக்கிறது. திடீர்னு அந்த கார் நின்று விட்டது. பின்னாடி ஒரு கார் வந்து கொண்டு இருக்கிறது. அப்போது அந்த கார் நின்று விட்டது. அந்த கார் ஓட்டி கொண்டு வந்தவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இது என்ன செய்யுது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அது எப்படி செய்வதுன்னு அவருக்கு தெரியல. அந்த காரை திறந்து பார்க்குறாரு, ஒன்றும் பண்ண முடியல. உடனே பின்னாடி வந்த ஒரு கார் என்ன பண்ணுதுன்னா, அந்த கார் பக்கத்தில் வந்து நின்றுடுச்சு. அந்த காரில் இருந்து இறங்கி வந்து அந்த காரை பார்த்து என்ன சொல்கிறாரு, நான் பார்க்கட்டுமான்னு கேட்குறாரு. சரி பாருங்கன்னு சொன்ன உடனே அந்த காரை அவர் பார்த்து உடனே சரி செய்து கொடுக்குறாரு. அப்போ அவர் கேட்கிறார், இந்த கார் உங்களுக்கு எப்படி இது இப்பொழுது தான் வந்திருக்கிறது, இது புதிய கார், இது குறித்து எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லும்போது அவர் சொன்னார், இந்த காரை உண்டாக்கினவனே நான் தான், இந்த கார் கம்பெனியுடைய ஓனரே நான் தான் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்லுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் தான் இதை படைத்தேன், நான் தான் இதை உருவாக்கினேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிற ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு வித்தியாசமான வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. இந்த வார்த்தை நீங்கள் கேட்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இது ஒருவரால் தான் சொல்ல முடியும். மற்ற எவராலும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. இந்த உலகத்திலே நீங்கள் எங்கு தேடி பார்த்தாலும் சரி, இந்த வார்த்தையை மற்றவர்கள் சொல்லியே இருக்க முடியாது. இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஒருவர் மாத்திரம்தான். அநேக காரியங்களிலே, அநேக இடங்களிலே, அநேகருடைய வாழ்க்கையிலே, அநேகருடைய இடத்துங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, இரக்கம் காட்டுகிறதே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தை மாத்திரம், நாம் இன்று தியானிக்க இருக்கிற இந்த வார்த்தை மாத்திரம் யாராலையும் சொல்லப்படாத ஒரு வார்த்தை. அவர் ஒருவர் மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் இது எல்லோருக்கும் தெரியும். கிறிஸ்துவர்களாகி எல்லோருக்கும் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பார்கள். இது எல்லோருக்கும் பழக்கமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை மற்றவர்களால் உபயோகிக்கப்படவில்லை இந்த உலகத்திலே. இவர் ஒருவர் மாத்திரம்தான் உபயோகப்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு காரியங்கள் இருக்கிறது. நான் இதை செய்தேன், நான் இதை சொன்னேன், நான் சொன்னதுதான் அப்படி என்று சொல்லி அநேகர் சொல்லுவார்கள். பலர் சொல்லிவிட்ட காரியங்களை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டி பேசுவார்கள். ஆனால் இந்த இடத்திலே அதிகாரம் உள்ள வார்த்தை, அந்த வார்த்தையை சொல்லுகிறவர் இந்த வார்த்தையை போல அநேகர் எங்கேயுமே சொல்ல கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? அந்த வார்த்தையை தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இதனுடைய கருத்துகள் என்ன, இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம் இதிலே வியக்கத்தக்க வகையில் இருக்கிறது அந்த வார்த்தை.
பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுதுதான் நமக்கு இதை குறித்து தெரியும். இது எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொல்லி நாம் இதை தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய காரியங்கள், ஒரு குடும்பத்திலாவது இருக்கட்டும், அல்லது ஒரு அலுவலகத்திலாவது இருக்கட்டும், வேறு எங்கேயாவது இருக்கட்டும், அவர்கள் சொல்லுகிற வார்த்தையின்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் அப்படி இருக்க முடியுமா முடியாதா என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறவருடைய வார்த்தை, இந்த வார்த்தையிலே அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே இருந்தார். ஆகையினால் தான் இந்த வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இது எங்கேயுமே யாராலையும் சொல்லப்படாத வார்த்தை. அநேக விதங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இந்த உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாது. நீ தர்மம் செய்தால் நன்மை அடைவாய், நீ தீமை செய்தால் தீமை அடைவாய் என்று சொல்லி பலவித காரியங்களில் எல்லோரும் போல எல்லாத்தையும் சொல்வார்கள். அன்பு எல்லாரும் சொல்லுவார்கள். ஆனால் இந்த வார்த்தை மாத்திரம் நாம் இதை தியானிக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இந்த வார்த்தையை தியானித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அவர் எப்படி இந்த உலகத்திலே வந்து அவர் சொன்ன வார்த்தை, அதன்படி அவர் வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயித்தவராய் இருந்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அதை குறித்து தான் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 14வது அதிகாரத்திலே 6வது வசனத்தில், அதுக்கு முன்பான வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா 5வது வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா, தோமா என்கிற ஒரு சீடர் என்ன பண்றாரு, அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இந்த வேத வசனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இதை நாங்கள் ஆண்டவரே தியானிக்கும் பொழுது தேவனுடைய கரம் எங்களை வழி நடத்தும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேனப்பா. கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்க, இந்த இடத்துல அதற்கு ஜீசஸ் சொல்ற வார்த்தை பாருங்க, எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். அதற்கு இயேசு நானே நானே என்று சொல்லுகிறார். இந்த வசனம் நீங்கள் எங்கு ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் கிடைக்காது. இது இங்கே தான் கிடைக்கும், வேதாகமத்தில் தான் கிடைக்கும். அவர் சொல்ற வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இன்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்வதற்காகத்தான் இந்த உலகத்திற்கே அவர் வந்தார். இந்த உலகத்திற்கு வந்து மக்களை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்திற்கு ஆட்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இதற்கு வழி, எங்க போவதற்கு வழி, கடைசியாக நம் போகிற வழி எந்த வழி என்பதை குறித்து அவர் ஃபியூச்சரை குறித்து சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ நீங்க இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழும் பொழுது இங்கிருந்து ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுங்க, கோயம்புத்தூர் போறோம், அல்லது பெங்களூர் போறோம், அல்லது பாம்பே போறோம், இல்லை எங்கேயோ ஒரு ஊருக்கு போறோம்னு வச்சுங்க. அதுக்கு ட்ரெயின் வழியாக போகலாம், அல்லது பஸ் மார்க்கமாக போகலாம். இப்படி நாம் போகிற இடம் என்ன என்பது நமக்கு தெரியும், அதற்கு வழி என்ன என்பதும் தெரியும், அது எதற்குள்ளே போய் அமர்ந்தால் நம்ம எங்கு போய் சேருவோம் என்பதும் தெரியும். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இந்த வழி, இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகிற வழி, இந்த உலகத்திலே நம்ம வாழும் பொழுது அதை கொண்டு போகிற வழி, வெளிச்சத்திலே நடக்கிற வழி இது.
அதனால்தான் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் போகிற வழி எது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள், இன்னைக்கு வயோதிபர்கள் இருக்கிறார்கள், அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நாம் போகிற வழி என்பது நிச்சயமாகவே தெரியாது. அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, காண்கிறேன் என்கிறவர் குருடனாய் இருக்கிறான், குருடனாய் இருக்கிறவன் காண்கிறான் என்று சொல்லுகிறார். எதை சொல்லுகிறார்? இவர்கள் உலகத்தின் ரீதியாக காண்கிறதை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன, அதை எதை காண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய நோக்கம் வேறு. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல என்ன நம்ம முக்கியமா நம்ம பார்க்க வேணும்னு சொன்னா பிரியமானவர்களே, நாம் போகிற பாதை எப்படிப்பட்ட பாதை, இந்த உலகத்திலே நாம் இந்த பாதையின் வழியாக கடந்து செல்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் வீணாகாது. இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பார்வை அடைய வேண்டும், இந்த வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினாலே இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது என்ன, இந்த வழி, இந்த வழி எப்படிப்பட்ட வழி, அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 3 காரியங்களை நாம் பார்ப்போம். இந்த வசனத்திலேயே, இந்த யோவான் 14:6 வசனத்திலேயே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வழி என்று சொல்லியிருக்கிறார், 2வதாக அவர் சத்தியம் என்று சொல்லியிருக்கிறார், 3வதாக அவர் ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையிலே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வோமா அல்லது அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்வோமா என்று சொல்லி சீர்தூக்கி நாம் பார்க்க முடியும். ஆகையினால்தான் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன, வழி. முதலாவதாக வழியை நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த வழி என்ன வழி, இந்த வழியிலே நடந்தால் நாம் எப்படி இருப்போம், அதை தான் அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கிலீஷ்ல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஜீசஸ் saith unto him, I am the way, the truth and the life. No man cometh unto the Father but by me. என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்ன சொல்ல வராரு? பட் பை மீ, என்னை அல்லாமல். அப்போ இந்த இடத்துல பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவர் வழி என்று சொல்லுகிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். அவர் யார் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகிறார், டெலிபரேட்டா சொல்லுகிறார். இவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்க பிரியமானவர்களே. நானே அப்படி என்று சொல்லும் பொழுது ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். இந்த வார்த்தை எங்கேயுமே நீங்க கேள்விப்பட முடியாது. நானே வழி, இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இவர் வழிங்கிறாரு, இவர் சொல்ற வார்த்தையெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். என்னை ஒருவன் புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணினால் ஒழிய அவன் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் அந்த நேரத்தில் அந்த காலத்துல அந்த யூத மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. என்ன இவரை சாப்பிடணும்னு சொல்றாரு, மாம்சத்தை சாப்பிட சொல்றாரு, ரத்தத்தை குடிக்க சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு, நானே வழி, I am the way. அப்போ இந்த வழி எப்படிப்பட்ட வழி, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வழி எப்படிப்பட்ட வழியா இருக்கிறது என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, இந்த வழியாக ஒருவன் பிரவேசித்தால், அந்த வழியிலே வாழ்ந்தால், இவர் போகிற பாதையை பின்பற்றினால் நிச்சயமாகவே சரியான பாதையிலே சென்று நாம் அடைந்து விடுவோம். அதனால்தான் மற்றவர்களை சுத்தமாக்கும்படி அவரை அவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டார் என்று சொல்லி, இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்கிற நமக்கு நாம் எங்கு போகிறோம் என்று நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கள் எங்கு போய் கொண்டிருக்கிறோம் என்று தெரியாது. ட்ரெடிஷனா வாழ்ந்து கொண்டிருப்போம். என் தகப்பனார் இதை செய்தார், என் தகப்பனாருக்கு தகப்பனார் இதை செய்தார், நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ட்ரெடிஷனலா வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை நானே வழி என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த வழியை பின்பற்றினால் நாம் எப்படி இருப்போம் என்று சொல்லி வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா,
சங்கீதக்காரன் அதற்கு அழகாக சொல்லுகிறார். சங்கீதம் 119 105 சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அப்போ ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர் செல்கிற பாதையில் நாம் செல்வோம் என்று சொன்னால், அப்போ அந்த இடத்துல நாம் அழகாக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். நான் கரெக்டாக நடந்து போக முடியும். ஒருத்தன் இருட்டில் நடக்க முடியுமாங்க? சரியான பாதையில் ஒரு இருட்டு இருக்கிறது, அந்த இருட்டுக்குள்ளே ஒருத்தரை நடக்க வைத்தால் அவன் சரியாக நடந்து போக முடியுமா? இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வெளிச்சத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் இருளிலே இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பது நமக்கே தெரியாது. இந்த உலக ரீதியாக பார்க்கிற வாழ்க்கையை குறித்து நாம் ஏமாந்து விடுகிறோம். இந்த உலக ரீதியாக இருக்கிற வாழ்க்கையை பார்த்து நாம் வியந்து விடுகிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை என்ன? சரியான பாதை. இந்த பாதை எங்கு கொண்டு போய் நம்மை நிறுத்த போகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதற்குத்தான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. நான் தைரியமாக நடந்து போவேன். உம்மை பின்பற்றி வரும் பொழுது, நீர் வழியாய் இருக்கும் பொழுது நான் இடறுவதில்லை. நான் வெளிச்சத்திலே நடந்து கொண்டு இருக்கிறபடினால் நான் சரியான பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை, என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழும் பொழுது, அதுதான் நமக்கு வாழ்க்கையிலே தீபமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல இந்த வழி என்று சொல்லுங்க. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 37 5 நீங்க வாசிங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. இன்றைக்கு சில பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம எங்க போகிறோம்னு தெரியாது. ஆனால் இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உன் வழிகளை என்கிட்ட கொடுத்துரு. அதனால்தான் ஆண்டவர் சிலுவையில சுமக்கும் பொழுது, அந்த சிலுவை சுமக்கும் போது நம்மளுடைய பாரங்களை அவர் சுமந்தார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாரங்களை என் மேல் வைத்து விடு, அதை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அதை தான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிற வழி என்ன சொல்றார்? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு அநேக பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஐயோ குடும்பத்தில் இவ்வளோ போராட்டம், ஐயோ இதில் இவ்வளோ ஒரு பிரச்சனை, ஐயோ இதை என்ன செய்யுது, நான் எங்கே போகுது, பல பிரச்சனைகள். இன்னைக்கு கடந்த வாரங்களிலெல்லாம் நான் எவ்வளோ மனம் உடைய சூழ்நிலை வந்தது. பிரியமானவர்களே, மனதில் அவ்வளோ ஒரு பாரங்கள் வந்தது, கவலைகள் வந்தது. ஆனாலும் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அவர் மேல வைத்திருந்தோம், நம்முடைய வழியை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம்முடைய வழியை அவர் சரியான பாதையில கொண்டு போகிறவராக இருப்பார். அதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நானே வழி என்று சொல்லுகிறார். அப்போ நாம் அந்த வழியில சரியாக போக வேண்டும் என்று சொன்னால், இந்த வசனங்களை நாம் கை கொள்ளும் பொழுது, நாம் அவருக்கு மேலே நம்ம வழியை அவரை பார்த்து செல்லும் பொழுது, நிச்சயமாகவே நாம் சரியான பாதையிலே செல்வோம். இந்த வழிகள் எப்படிப்பட்ட வழிகள் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நாம் நம்மை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கிட்ட நம்ம வழியை ஒப்பு கொடுத்துட்டோம்னா, அவரே வழியாக இருந்து நம்மளை நடத்துவார். அவர் இங்கே மட்டும் நடத்துறது இல்லைங்க, அவர் இந்த உலகத்தில் மாத்திரம் நடத்துகிறவர் அல்ல, இந்த உலகத்திலையும், இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுதும் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அநேகர் சொல்வார்கள் எத்தனை ஜென்மங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, அவரை நீர் இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்வீர் என்று சொன்னால், அவருடைய வழியை பின்பற்றுவீர் என்று சொன்னால், உன்னை சரியான பாதையிலே கொண்டு போய் எங்கு சேர்க்க வேண்டுமோ அங்கு சேர்த்து விடுவார். நாம் ஒரு சாதாரணமான ஒரு டிரைவரை நம்பி என்ன பண்ணுறோம்? ஒரு ட்ரெயின் டிரைவரை நம்பி உள்ளே ஏறுறோம், ஒரு பைலட்டை நம்பி ஃப்ளைட்டில் ஏறுறோம். என்ன நம்பி ஏறுறோம்? நாம் போகிற பாதையில் கண்டிப்பாக நாம் என்ன பண்ணுவோம்? அந்தமான் போய் சேர்ந்துருவோம், அமெரிக்கா போய் சேர்ந்துருவோம் என்று நினைத்து கொண்டு என்ன பண்ணுறோம்? அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுறோம். அந்த டிரைவர், அந்த பைலட் தான் என்ன செய்யணும்?
அந்த ஃப்ளைட்டை ஓட்டி கொண்டு போகணும். அந்த ஃப்ளைட்டை நம்புகிறோம், அந்த பைலட்டை நம்புகிறோம், போகிற இடத்துக்கு போயிடுவோன்னு நம்புகிறோம். இதெல்லாம் நடக்கிற இந்த வாழ்க்கையில் நாம் மிக முக்கியமாக சேர வேண்டிய இடம் கோயம்புத்தூர் அல்ல, பாம்பே அல்ல, அமெரிக்கா அல்ல, இங்கிலாந்து அல்ல. நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு கிறிஸ்துவுக்குள் நீ ஏறிக்கொண்டாய் என்று சொன்னால், அவருக்குள் நீ இருந்தே என்று சொன்னால், அவர் உன்னை சரியான இடத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுவார். அதனால தான் அவர் அவ்வளோ டேரிங்காக சொல்கிறாரு, நானே வழி, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். இந்த உலக வாழ்க்கையை குறித்து நாம் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. உலகத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்திலே நமக்கு எல்லாம் தேவை. இந்த உலகத்தில் என்னென்னலாம் தேவையோ, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நமக்கு தேவை. ஆனாலும் எல்லாத்தை காட்டிலும் மிக முக்கியமானது நாம் செல்ல வேண்டிய இடம், நாம் போய் சேர வேண்டிய இடம். எப்படிப்பட்ட இடம்? ஃப்ளைட்டுக்குள்ளே நீ போகும் பொழுது நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்து விடுகிறேன் என்று நம்பிக்கை இருக்கிறது. நீ பஸ்ஸுக்குள்ளே போய் உட்காரும் பொழுது உனக்கு போய் சேர வேண்டிய இடம் தெரிகிறது. ஆனால் நீ அறியாத ஒரு இடம் இருக்கிறது. அதை அறிந்தவருக்குள் நீ ஏறிக்கொண்டு என்று சொன்னால் நீ நிச்சயமாக அந்த இடத்திலே போய் சேர்ந்து விடலாம். பிரியமானவர்களே, அதை தான் இங்கே அவர் சொல்லுகிற வார்த்தை, நானே வழி, நானே வழி என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 3:5 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். எவ்வளோ கிளியரா கொடுக்குறாரு பாருங்க. இந்த வழி எப்படிப்பட்ட வழின்றதை கிளியர் பண்றாரு பாருங்க. எவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்குறாரு பாருங்க. இது எப்படிப்பட்ட வழின்றதை சொல்றாரு பாருங்க. நம்ம எந்த விதத்திலையும் பாதிக்க தேவையில்லை. நம்மளுடைய இன்னைக்கு நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர், இன்னைக்கு ஹார்ட் அட்டாக், இன்னைக்கு சுகர் எல்லாம் அதிகமாக வரதுக்கு காரணமே என்னன்னு சொன்னால், அந்த இருதயத்துக்குள்ளே சுமக்கிறதுனால தான் இதெல்லாம் வருது. என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது, நீங்கள் எப்போ பார்த்தாலும் யோசித்துக்கிட்டே இருக்கிறீங்கன்றாங்க. இங்கே என்ன சொல்லப்படுது பாருங்கள், அந்த வசனம் என்ன சொல்லிட்டு பாருங்கள், இந்த வழி எப்படிப்பட்ட வழியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப லேசாக இருக்குது. அதனால தான் என் நுகம் எளிதாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கி அவருடைய சுமை ரொம்ப லகுவாக இருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம இருதயத்தில் சுமக்கிற சுமை இல்லை, அந்த சுமை நம்மளை அழுத்திடும். அந்த சுமையால் நம்மளுடைய சரீரம் பலவீனப்பட்டுடும், நம்ம சரீரம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறத பாருங்க, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து. அப்போ உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாத, கர்த்தர் மேல நம்பிக்கையாயிரு. அப்போ என்ன சொல்றாரு அவரு? நம்பிக்கையாயிருந்து 6வது வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 3:6, உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். அவர் என்ன சொல்றாங்க? நம்ம சுய புத்தி மேல சாயக்கூடாது, நம்ம வழியிலெல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் பொழுது அவர் காரியத்தை எல்லாவற்றையும் சரியாக பண்ணுகிறவராக இருப்பார். ஒருவேளை தாமதிக்கலாம், நிச்சயமாக சொல்கிறேன், ஒருவேளை தாமதிக்கலாம். ஆனால் அவர் சரியான இடத்திலே கொண்டு போய் நம்மளை சேர்ப்பார். அது சரியான நேரத்தில் அந்த வேலை நடந்து முடியும். அதற்கு காரணம் என்ன? நம்மை எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். இவனை நம்புகிறானா அல்லது என்னை நம்புகிறானா? என்னை நம்பி காரியத்தை செய்கிறானா அல்லது இவன் சுய புத்தியின் மூலியமா காரியத்தை செய்கிறானா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்பார் ஆண்டவர். நாம் அதனால தான் சொல்றேன், அவர் மேல் நம் பாரத்தை வைத்து விட்டோம் என்று சொன்னால், அவர் வழியை பின்பற்றுவோம் என்று சொன்னால், நாம் என்ன பண்ணுவோம்? சுய புத்தியின் மேல் சாயாமல் இருப்போம். அப்போ நாம் அவர் மேல நம்பிக்கையா இருப்போம். அதை தான் இந்த இடத்துல நீதிமொழிகள்ல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா யோவான் 10:9 பாருங்க. யோவான் 10:9 நீங்க வாசிச்சீங்கன்னா பிரியமானவர்களே, இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே இந்த பாருங்க, நானே வாசல். அதாவது யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருத்தன் வந்தான்னு சொன்னா அவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். முதலாவது சால்வேஷன். இந்த ரட்சிப்பு எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி நிச்சயமாகவே என்னை போன்றவர்களுக்கு அது நிறைய தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒருவனுடைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை அப்படியே மாற்றுகிறது தாங்க ரட்சிப்பு.
அவனுடைய உள்ளம் அப்படியே ஆண்டவர் பக்கம் திரும்புறது தாங்க ரட்சிப்பு. அவனுடைய பழைய வாழ்க்கையை அப்படியே அபவுட் டேர்ன் போட்டு ஆண்டவர் பக்கம் திரும்புகிறது தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு சாதாரண விஷயம் அல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த இடத்துல பாருங்க, அழகாக சொல்லுகிறார் யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். எல்லாம் சொபிஸ்டிகேட்டடா காட்டுறாரு. அவர் வழியா போனா, அதான் சொல்றாரு, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருமா, அதனோட வேதனை கிடைக்காதான். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளோ பணம் கோடி கோடியா சம்பாதிப்பாங்க, எப்படியோ சம்பாதிச்சுடுவாங்க. ஆனால் அவருடைய இருதயம் பார்த்தீங்கன்னு சொன்னா படபடுத்து கொண்டே இருக்கும். எவன் பார்த்துருவான், எவன் கண்டுபிடிச்சிருவான், எந்த இன்கம் டேக்ஸ்காரன் வரான், எவன் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணுவான்னு சொல்லி பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டு இருப்பார். ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் என்ன பண்ணமாறு, வேதனையை கூட்ட மாட்டார். பாருங்க, இன்னொரு வசனத்தை பார்ப்போம். எபிரேயர் 10:20, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலே, அந்த இரத்தம் இந்த உலகத்திலே வந்து, இந்த உலகத்திலே நமக்காக பாடுபட்டு, இந்த உலகத்திலே நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த அந்த ரத்தம் தான் நமக்கு தைரியம். அந்த தைரியத்தோடு நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுதும், இந்த உலகத்திலே வாழும் பொழுதும், அவருடைய வழியிலே நாம் செல்லும் பொழுது நமக்கு அந்த ரத்தம் தைரியத்தை கொடுக்கிறது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. இந்த ரத்தம் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் பிரியமானவர்களே, இந்த ரத்தம் மாத்திரம் சிந்தப்படவில்லை என்று சொன்னால், இந்த ரத்தம் இட்ஸ் a precious blood, is the holy blood. இந்த ரத்தம் மாத்திரம் சிந்தப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த உலகத்திலே நாம் பாவத்திலே அழிந்திருப்போம். அதிலிருந்து மீட்பதில் தான் இந்த ரத்தம். அதனால தான் இந்த ரத்தம் தான் நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. நான் நிச்சயமாகவே ஆண்டவருடைய சமூகத்திலே செல்லுவேன். நான் மரித்தல, சில பேர்லாம் சிரிச்சுக்கிட்டு இறந்துருக்காங்க, சில பேர்லாம் டாட்டா காட்டிட்டு இறந்துருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் நடந்திருக்கு தெரியுங்களா? ஏன்னா நான் இங்கிருந்து பரலோகத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டாட்டா காட்டிட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அந்த ரத்தம் தைரியத்தை கொடுக்கிறது. அதனால்தான் நிறைய பேர் அடித்து கொலை செய்கிறார்கள், நிறைய பேரை துன்புறுத்துகிறார்கள். எதனாலே? அந்த தைரியம் எப்படி வருகிறது? இந்த ரத்தம். இந்த ரத்தத்தினால் தான் அந்த தைரியமே வருகிறது. இந்த ரத்தம் சிந்தப்பட்டதினால்தான் இந்த உலகத்திலே எல்லோருக்கும் அந்த தைரியம் வருகிறது. பிரியமானவர்களே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா சத்தியம். நானே வழியும் சத்தியமுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் சத்தியமானவர். அதை பாருங்க, இந்த வசனத்தை வாசிப்போம். யோவான் 1:14 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பாருங்க, அதாவது பிதாவும் குமாரனும் ஒரே சேம் க்ளோரி, ஒரே மகிமை என்று இங்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யார்? பிதாவுக்கு ஒத்த, பிதாவுக்கு ஒரே மகிமை, பிதாவோடு கூட. அதாவது என்ன சொல்ல போற பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அது பிதாவுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ இந்த உலகத்துல அவர் எப்படி வந்தாரு? அவர் வார்த்தையாயிருந்தார். அவர் என்னவானார்? மாம்சமானார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? யோவான் அழகாக சொல்லுகிறார், அவர் பிதாவுக்கு ஏற்ற மகிமையாக இருந்து அந்த உலகத்திலே, அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்து இந்த உலகத்திலே எப்படி வந்தார்? சத்தியமுள்ளவராய் வந்தார். அதை தான் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி இந்த உலகத்துல வந்தாருங்க. மனுஷனா வந்தாருங்க. 100% மனுஷனா இருந்தாரு, 100% தேவனா இருந்தார். அவர் இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைத்தவராய் இருந்தார். மாம்சமாய் இருந்தார்.
இந்த தேவனை நாம் ஒருவனாலும் காண முடியாது. இந்த உலகத்திலே இந்த தேவனை தொட்டு பார்த்தார்கள். இந்த தேவனோடு கூட உட்கார்ந்து உணவருந்தினார்கள். அந்த வார்த்தை இந்த உலகத்தில் மாம்சமாகி சத்தியம் நிறைந்தவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்தாருங்க. அதனால்தான் அவர் சொல்றாரு, நானே சத்தியம், I am the truth. நானே சத்தியம் என்று சொல்லுகிறார். சும்மா எல்லாராலையும் சொல்ல முடியாதுங்க. இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்து காட்டி, மனிதனாக வாழ்ந்து காட்டி, இந்த உலகத்தின் பாவங்களோ, இந்த உலகத்தின் அசுத்தங்களோ, இந்த உலகத்தின் அழுக்குகளோ, இந்த உலகத்தின் அக்கிரமங்களோ ஒன்றும் அவரை டச் கூட பண்ண முடியல. அதனால தான் அவர் அவ்வளோ தைரியமாக சொல்கிறார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லோரும் பாவம் செய்தவர்கள். ஒரு ஸ்திரீயினிடத்தில் பிறந்த எல்லோரும் பாவம் செய்து வந்தவர்கள் தான். இவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இவர் இந்த உலகத்திலே வரும்பொழுதே பரிசுத்தமான குழந்தையாய் பிறந்தார். அதனால்தான் அவரால் இதை சொல்ல முடிகிறது. இதை வேற ஒருவராலும் சொல்ல முடியாது. நானே வழியும் சத்தியமும் என்று சொல்லி, பிரியமானவர்களே, இந்த சத்தியம் அவர் சொல்ல முடியும். அதன்படி வாழ்ந்து காட்டினார். இந்த உலகத்திலே உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து காட்டினார். நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே ஒருவனும் எந்த இடத்திலும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி காட்டிக்கொள்ள முடியவே முடியாது. அவர் ஒருவர் தான் உண்மை உள்ளவர், அவர் ஒருவர் தான் பரிசுத்தர். ஆகையினால்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, என்ன அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. அவர் பிதாவுக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தும் இந்த உலகத்திலே நமக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தவர் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 1:17 பாருங்க. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். இந்த மோசே என்பது குறித்து சில மதங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மோசே அவரால் ஆண்டவர் கொடுக்கப்பட்டது என்ன பண்ணது? நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கே கிருபையும் சத்தியமும் யார் மூலியமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டானது. இந்த சத்தியம் யார் மூலியமா உண்டானது? இந்த உண்மை யார் மூலியமாய் உண்டானது? இந்த பரிசுத்தம் யார் மூலியமாய் உண்டானது? இந்த சத்தியம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக உண்டானது. அதை தான் இந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் அல்ல பெரியது, அதை காட்டிலும் பெரியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணத்தை கண்டம் பண்ணவில்லை. அதை குறித்து சொல்லி அதை டெஃபினேஷன் கொடுப்பார். அதற்காக நியாயப்பிரமாணம் சரியில்லைன்னு சொல்லிருந்து ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனால் அதை எது முக்கியம் என்பதை குறித்து விளக்கி சொல்லுவார் அவர். ஆகையினாலே இந்த இடத்துல இவர் கொடுக்கிறது சத்தியம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும், சத்தியம் மூலமாய் உண்டாயின, இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டான கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. அடுத்த வசனத்தை பார்ப்போம். 1 யோவான் 5:20 வாசிங்க. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல இந்த சத்தியம் எப்படிப்பட்ட சத்தியம் பாருங்க. சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் இந்த தேவகுமாரன் தான் இந்த சத்தியத்தை குறித்து சொல்ல முடியும். இந்த தேவகுமாரன் தான் சத்தியமானவர், இந்த தேவகுமாரன் தான் உண்மையானவர். அதனால தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ற? தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தருகிறார் என்றும் அறிவோம். அவர் தாங்க இந்த உலகத்திலே நமக்கு புத்தியும் ஞானமும் கிருபையும் எல்லாவற்றையும் அவர் அருள்வராக இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் இரண்டாவதாக பார்த்தது என்னது? சத்தியம். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 8:32 சொல்றாரு பாருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்துங்க. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்க. நீங்க கொள்ளை நோயில இருந்தாலும் சரி, கொரோனாவிலே இருந்தாலும் சரி, பல போராட்டங்களிலே இருந்தாலும் சரி, பல சூழ்நிலைகளே இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் சரி,
உங்களை விடுதலையாக்குகிறவர் அந்த சத்தியமானவர். அவர் சத்தியமாய் இந்த உலகத்திலே வந்தாருங்க. அவரை அறிந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மளை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்களுக்கு கொரோனா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு வியாதியின் நிமித்தம் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வலது பக்கம் ஒரு சகோதரி இருக்காங்க, இடது பக்கம் ஒரு சகோதரி இருக்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அடுத்த நாள் இந்த வலது பக்கம் இருக்கிற அந்த சகோதரி இறந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் இந்த இடது கை பக்கமாக இருக்கிற அந்த சகோதரி இறந்து போகிறாங்க. இவர்கள் ஆண்டவரை மாத்திரம் அறிந்து கொண்டு, அவரை மாத்திரம் நினைத்து கொண்டு, இயேசப்பா என்னை விடுதலையாக்குங்க, என்னை விடுதலையாக்குங்க என்று சொல்லி அவர்கள் கதறிக்கொண்டிருந்தார்கள். அதை தான் இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லப்பட்டபடி என்ன சொல்லுது இந்த வசனம்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த சத்தியம் விடுதலையாக்குச்சு அவங்கள? எந்த சத்தியம் அவங்கள நோயிலிருந்து வெளியில கொண்டு வந்தது? எந்த சத்தியம் அவர்களை மரணத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தது? அந்த சத்தியம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் இவர்களை வெளியில கொண்டு வந்தார். அவர்தான் 2 பேர் மரித்து போனாங்க, 3ஆவதாக இருந்த சகோதரி உயிரோடு கூட இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் இங்கே சொல்லப்பட்ட வசனம் தான், சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, சங்கீதம் 25:5 வாசிப்போம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருப்பேன். இந்த சங்கீதக்காரன் சொல்றத பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இவர் கடந்து போகாத ஒரு பாதையே அல்ல. அப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொன்ன இவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்துங்க. இவர் தெரியாமலேயே சொல்லுகிறார், சத்தியத்திலே நடத்துங்க ஏசப்பா, நீங்க என்னை நடத்துங்கன்ற மாதிரி இருக்குது. இவரை குறித்து தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இவரை குறித்து இவரே சொல்லியிருக்கிறார் தீர்க்க தரிசனமாக. இந்த இடத்துல இவர் சொல்லுகிற வார்த்தை, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்துங்க. இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சத்தியத்திலே நாம் நடப்போம் என்று சொன்னால் கடினமானது தான். அந்த உபதேசம் கடினமானது. ஆனால் அதை புரிந்து கொண்டால், அதற்கு நாம் விட்டு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அது எளிமையாக நம்மை நடத்துவதாக இருக்கும். அதை தான் இந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி. இன்றைக்கு நம்மை அவர் சத்தியத்திலே நம்மளை நடத்தும் பொழுது நிச்சயமாகவே நாம் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு நாம் சரியான பாதையை கடைபிடித்து நாம் போய் சேர வேண்டிய இடத்திலே சேர்ந்து விடுவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பூமிக்குள் இருக்கிறோம். நாம் இந்த பூமிக்குள் இருக்கிறோம், ஆனால் இயேசுவுக்குள் இருக்கிறோமா? இந்த பூமிக்குள் இருக்கும் பொழுது நம் பூமிக்கு என்னென்னலாம் நடக்கிறதோ அதெல்லாம் நம்ம செய்ய முடியும். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அது வேறு விதமாக நம்மளை நடத்தும். இந்த உலகத்திற்குள் இருக்கும் பொழுது நம்மளை நடத்துகிறது விதம் வேறு, ஆனால் இயேசுவுக்குள் இருக்கும் பொழுது நடக்கிற விதம் வேறு. ஆகையினாலே நாம் எதற்குள்ளே இருக்கிறோம்? ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறோமா கோயம்புத்தூர் போகிறதுக்கு? அல்லது பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறோமா? அல்லது ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிறோமா? ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் சேர வேண்டிய இடம் எந்த இடம்? நித்தியமான இடத்திற்கு போவதற்கு எதற்குள் இருக்கிறோம்? எதற்குள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம்? அதனால்தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அதற்குள்ளே நம்ம வரும் பொழுது அது சரியான பாதையில கொண்டு போகும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அது பார்க்கும் பொழுது ஒரு பைத்தியக்கார மாதிரி தெரியும், ஒரு பைத்தியம் போல தெரியும். ஆனால் சரியான இடத்திற்குள்ளே அவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது. இந்த சத்தியத்தை அறிவோம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119, 160. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியமும், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 8:32 வாசிப்போம்.
சத்திய 2 தெசலோனிக்கேயர் 2:13 வாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பாருங்க என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமான நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள், சத்தியத்தை விசுவாசிக்கிறீர்கள். இப்ப இன்னைக்கு என்னன்னு சொன்னா, ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். ஆகையினால இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாம் கர்த்தர் மேலே விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். ஆகையினாலே இந்த இடத்திலே அந்த விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே இருக்க வேண்டும். அதை தான் இந்த இடத்துல இந்த சத்தியம் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஜீவன். இந்த வார்த்தை அவர் அழகாக சொல்றாரு பாருங்க. முதலாவது என்ன சொல்றாரு, நானே வழி என்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, சத்தியம் என்று சொல்லுகிறாரு. மூன்றாவது என்ன சொல்றாரு, ஜீவன் என்று சொல்லுகிறாரு. பாருங்க, இந்த ஜீவன் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, யோவான் 6:35 சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இது பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த உலகத்தில் நான் அப்பன்ற ஒரு சரீரம் போல இந்த உலகத்தில் நான் அப்பம். என்ன சொல்றாரு, அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே. இந்த உலகத்தில் நித்திய ஜீவன் நான் தான். இந்த உலகத்தில் நீங்கள் சாப்பிட்றது எல்லாம் இந்த உலகத்தோடு கூட போயிடும். இந்த உலகத்தில் சாப்பிட்டு வாழ்கிறதுக்காக இருக்கிற இந்த சாப்பாடு, இந்த மற்ற காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு கூட போயிடும். ஆனால் இவர் சொல்லுகிறது என்ன சொல்றாரு, என்னை ஒருவன் உட்கொண்டால் நான் ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீர் அவர்களை உட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று அவர் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால்தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக அவர் ஜீவனை குறித்து பேசுகிறார். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம என்றைக்கு மரித்து போவோம்னு தெரியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் செய்த பாவத்திற்காகலாம் அவர் மரித்தாருங்க. நம்ம செய்த அக்கிரமத்திற்கெல்லாம் அவர் மரித்தார். ஏசாயா 53வது அதிகாரத்தில் அதை அழகாக சொல்லுவார், உங்களுடைய பாவத்தினால் அக்கிரமங்களால் அவர் நொறுக்கப்பட்டார், உங்கள் மீறலினாலே அவர் காயப்பட்டார், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய அந்த அந்த அப்பம், அவரை நாம் உணவாக உண்ணும்போது, அதை தான் அது ஆண்டவர் சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த ராபோஜனத்தன்று அந்த சரீரத்தை பிக்கிறது போல அந்த ஒரு அப்பத்தை பிற்று அவர்களுக்கு கொடுக்கிறார். இதை வாங்கி உண்ணுங்கள், இதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்ட வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது நித்திய ஜீவன், பாவத்தினால் உண்டானது மரணம். யோவான் 8:12 வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அவருடைய வழியிலே பாருங்க, அவருடைய வழியிலே சத்தியத்திலே நடக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான காரியம். பிரியமானவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஜீவ மார்க்கத்தை பிடித்து கொள்ள வேண்டும், இந்த ஜீவ அப்பத்தை புசிக்க வேண்டும், அவர் மேலே நம்மளுடைய பாரத்தை வைத்து விட வேண்டும், அவர் வழியை பின்பற்ற வேண்டும், அவருக்குள்ளே இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் சரியான இடத்திற்கு சென்று அடைவோம் என்று சொல்லி நாம் இந்த உலகத்திலே அந்த தைரியத்தோடு வாழ முடியும். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து எங்கே போவோம்னு தெரிஞ்சு, இந்த டெஸ்டினேஷன் தெரிஞ்சு வாழுகிறது தான் இந்த வாழ்க்கை. இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்குன்னு சொன்னால், இந்த டெஸ்டினேஷன் தெரியும், எங்கே போய் சேருவோன்ற அந்த டெஸ்டினேஷன் தெரிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
பிரியமானவர்களே, அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த ஜீவன், நித்திய ஜீவன், இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வழி. வேறு வழி ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, பாருங்க அடுத்த வசனம் கலாத்தியர் 2:20, யோவான் 8:12 பாருங்க. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன். நான் எப்படி பிழைத்திருக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறாருங்க. இஸ் a wonderful preacher. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அவர் மரிக்கிறத குறித்து சொல்றாரு. கிறிஸ்துவுடனே கூட நான் மரிச்சேன், கிறிஸ்துவுடனே கூட நான் எழுந்திருப்பேன். நான் பிழைத்திருக்கிறது நான் அல்லங்க, நான் கிறிஸ்துக்குள்ளே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திற்கு எவ்வளவு அருமையான நிருபங்களை கொடுத்த பவுல் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற வார்த்தை, நான் அவரோடு கூட சிலுவையிலே மரித்துட்டேன், நான் இப்பொழுது அவரோடு கூட பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறது நான் அல்ல, எனக்குள்ளே அவர் இருக்கிறபடினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ரொம்ப அழகாக சொல்லுகிறார் பாருங்க. இந்த கலாத்தியருக்கு சொல்லும் போது சொல்றார் அவரு, நான் சிலுவையில் அறையப்பட்டவனாய் இருக்கிறேன், இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறேன், நான் இயேசுவுக்குள்ளே பிழைத்திருக்கிறேன் என்று சொல். பிரியமானவர்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் நாம் இதை சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? இவர் ஒருவர் மாத்திரம்தானே இந்த வார்த்தையை சொல்ல முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவராலும் சொல்ல முடியாத இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரனால் உரியது. இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். முதலாவதாக என்ன சொன்னார்? நான் வழின்னு சொன்னார். இரண்டாவதாக என்ன சொன்னார்? நான் சத்தியம் என்று சொன்னார். மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார்? நான் ஜீவன் என்று சொல்லுகிறார். பாருங்க, நீதிமொழிகள் 21:21 சொல்லுகிறாரு, நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னு சொன்னா, நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும், அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் ஜீவனுடையவனாய் இருக்கிறான், ஜீவனை பின்பற்றுகிறவனாய் இருப்பான். சற்று சிந்தித்து பார்ப்போம். பாருங்க, இந்த வசனத்தை வாசிப்போம். கடைசி வசனம். இந்த வசனத்தில் என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்திலே கூட நாம் தியானித்தோம் இந்த வசனத்தை. இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அவர் சேற்றை உண்டாக்கி மண்ணிலிருந்து எடுத்து மனிதனை உண்டாக்கினார் என்று சொன்னோம். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? இதை அடுத்த பகுதியை சொல்றாங்க பாருங்க. ஜீவ வசனத்தை, அதாவது ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான். இந்த ஜீவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவன். இந்த ஜீவன் நித்தியமான உள்ள ஜீவன். இந்த ஜீவனிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இது பிதாவினால் நாசியிலே ஊதப்பட்டிருக்கிற அந்த ஜீவன் இன்றைக்கு மண்ணான நமக்குள்ளே அந்த ஜீவன் இருக்கும் பொழுதுதான் நாம் நடமாடி கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, மரித்து விட்டால் 3வது நாள் வீட்டுக்குள்ளே கூட வைக்க முடியாது. அப்படிப்பட்ட நாறி போகிற இடம் நம்மை அவருக்குள்ளே அந்த சுவாசத்தை ஊதினார். அதுதான் அவருடைய ஜீவன். அந்த ஜீவன் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் தான் நம்மளுக்கு நித்திய ஜீவன். இன்றைக்கு நமக்கு இந்த சும்மா தற்காலிகமான ஜீவன் கொடுத்தார் ஆண்டவர். அவர் கொடுத்த ஜீவன் நித்திய ஜீவனை தான் கொடுத்தார். அதை பிசாசானவன் கெடுத்து விட்டார். அவர் படைக்கும் பொழுது அந்த ஜீவனை கொடுத்து அவர் இவர்கள் நித்தியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவருக்குள்ளே அந்த ஜீவனை கொடுத்தார், ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். ஆனால் பிசாசானவன் என்ன செய்தான்? தந்திரமாக அந்த ஜீவனை எடுத்து விட்டான். என்ன செய்து விட்டான்? ஆண்டவர் கொடுத்த அந்த நித்திய ஜீவனை எடுத்து விட்டான். பிசாசானவன் அவர்களுக்கு ஏமாற்றி அவர்கள் பாவத்திலே தள்ளிவிட்டான்.
அவர்கள் மரிக்கிற சூழ்நிலை ஆகிவிட்டது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஆதியிலே அந்த செய்த பாவத்தின் நிமித்தம் இன்று நாம் ஒவ்வொருவரும் மரித்து கொண்டிருக்கிறோம். அது 100 வயதோ 120 வயதோ, ஆனால் மரிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த சுவாசம் என்ன சுவாசம்? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் பிதாவினுடைய சித்தம். அதனால்தான் நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி அவர் என்ன செய்தார்? இவரை ஏற்றுக்கொள்கிறவர். யோவான் 3:16 நீங்க வாசித்து பாருங்க. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவான். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலே அவருடைய சுவாசத்தினாலே அவர் நமக்கு ஊதி மண்ணான நம்மை நித்திய ஜீவனை அடையும்படி செய்தார். அதை கெடுத்துவிட்டு அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்காக மறுபடியும் இந்த ஜீவனை நமக்குள்ளே கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பிரியமானவர்கள், இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லப்பட்டது என்ன வார்த்தை சொன்னார்? நான் வழியாய் இருக்கிறேன், நான் சத்தியமாய் இருக்கிறேன், நான் ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலே ஆண்டவர் அந்த மண்ணான மனுஷனுக்கு அந்த ஜீவ சுவாசத்தை ஊதுகிறாருங்க. அது சாதாரணமான சுவாசம் அதில்லை, ஆண்டவருடைய சுவாசம். நமக்குள்ளே இருப்பது என்ன சுவாசம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த சுவாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த சுவாசம். அவர்தான் நம்மை மண்ணான மனுஷனுக்கு அந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்து தான் நம்மளை இந்த உலகத்திலே மனுஷன் உயிருள்ளவனாக மாற்றினார். அந்த ஜீவனை நாம் இழந்து விட்டோம். அந்த ஜீவனை பிசாசின் இடத்துல அடமானம் வைத்து விட்டோம். அந்த ஜீவனை இழந்ததுனால தான் மறுபடியும் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எதற்காக உருவாக்கினோம்? நாம் எதற்காக மனிதனை படைத்தோம்? மனிதன் நம் சாயலாகத்தானே படைத்தோம். நித்தியமாக அவர்கள் வாழ வேண்டும் என்று தானே படைத்தோம். ஆனால் இவர்கள் பிசாசின் வஞ்சகத்திலே விழுந்து விட்டார்களே, இவர்கள் பிசாசின் தந்திரத்திலே மாட்டிக்கொண்டு இவர்கள் மரணத்துக்கு சென்று விட்டார்களே என்று சொல்லி ஆண்டவர் நம் மேல் வைத்த அன்பு, அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் நமக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னார், அவரை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார், நிச்சயமாகவே சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நீங்கள் அவர் வழியிலே நடக்க முடியும், அவருடைய சத்தியத்திலே நடக்க முடியும், அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், நித்தியமாக அவரோடு கூட வாழ முடியும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியா நீங்கள் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நீர் நிச்சயமாகவே ஆண்டவரே உம்முடைய வழியிலே நடக்க எங்களை ஆண்டவரை பலப்படுத்துங்க. உம்முடைய வழியிலே நடக்க எங்களை சீர்படுத்துங்கப்பா. அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை வழிவிட்டு விலகி செல்லுகிறார்கள். இந்த உலகத்திலே வழி நீர்தான் என்பதை இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் வழி என்பதை உணர்ந்து நடக்கட்டும் அப்பா. இதே போல் ஆண்டவரே, நீர் சத்தியம் உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர், உம்முடைய சத்தியத்திலே நிலைத்திருக்கும்படியாய் தேவனே இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. இதே போல் ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை பெற்றுக்கொண்டு உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் பூரண சமாதானத்தோடு கூட இருக்கிறான் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உம்முடைய சத்தியத்திலே ஆண்டவரை நிலைத்திருக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. சத்தியத்தை அறிந்து கொள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு சிறப்பாக வாலிப பிள்ளைகளை தொடுங்க. வாலிப பிள்ளைகளும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஜீவனாய் இருக்கிறீர், நீ நித்திய ஜீவனாய் இருக்கிறீர். இந்த நித்திய ஜீவத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க, இந்த நித்திய ஜீவனிலே நாங்கள் வாழ ஆண்டவரே உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பலவீனமானவர்கள் ஆண்டவரே, நாங்கள் பலவீனமான பாண்டம்.
ஆனாலும் உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுங்க. உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.